முன்னால ஆளுங்கட்சி நம்ம சேனல் மேல டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காங்க. 1000 தடவை சொல்லியிருப்பேன் இந்த நியூஸை போடாதீங்கன்னு. எக்ஸ் மினிஸ்டர் பத்தி நியூஸ் போட்டோம்னா எவிடன்ஸ் வேணுமியா? மாறன் சார், இந்த ஸ்கேம் பத்தி கன்ஃபார்மா தெரியுமா? சார் தெரியும் சார். எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட பத்திரமா இருக்கு. நீங்க ரிலீஸ் பண்றேன்னு சொல்லுங்க, கன்ஃபார்மா நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ரிலீஸ் பண்ண நீங்க ஏன் சார் பயப்படுறீங்க? சொல்லுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. உண்மை நிறைய பேரை அன்கம்ஃபர்டபுள் ஆக்கும். தெரியும் சார். எங்க அப்பா இந்த மாதிரி நிறைய பேரை அன்கம்ஃபர்டபுள் ஆக்கி தான் செத்து போயிட்டார். நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. டேய், இது என்ன சில்லற வேலையாடா? சின்ன பசங்களை அனுப்பியிருக்க, அவனுக்கு போய் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இல்ல நீ போயிருக்க. நீ விடுறா, நான் பாத்துக்கிறேன். அடி வரல, அடி முட்டாள் முட்டாள் போய் அடி வாங்கிட்டு வந்து. டேய் நனி, ஏண்டா வெக்கமா இல்ல? என்னோட அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போயிருண்டா. இது ரொம்ப சீரியஸான விஷயம்டா. சீரியஸா ஹேண்டில் பண்ணும். இவங்களை ஏண்டா தொட்டோம், இவங்களை பத்தி ஏண்டா எழுதணும்னு அவன் நடுங்கணும். பாரு, நீங்க யாரும் செய்ய வேண்டாம். சொதப்பிடுவீங்க. வெளியில இருந்து ஆள் வரவீங்க. டேய், அந்த மாறன் பயப்படணும். என்ன திடீர்னு மீட் பண்ணணும்னு கூப்பிடுற? சரி, ஒரு 7 o'clock காஃபி ஷாப் வரட்டுமா? டேய், நான் அப்புறம் கூப்பிடுறேன். கீழே போய் வீட பாத்துக்கோ, நான் வெளில போறேன். ஏய், தாராவை பார்க்க நானும் வெளில போறேன்டி. நான் என் பாய் ஃப்ரெண்ட் பார்க்க போறேன்டா. பாய் ஃப்ரெண்டா? காமெடி பண்ணாத. உனக்கு எதிரி பாய் ஃப்ரெண்டு? நிஜமாடா, எனக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. அடிப்பாவி, நான் உங்ககிட்ட எல்லாமே சொல்றேன் இல்லடி, நீ மட்டும் மறைச்சிட்ட. ஆமா, உன்கிட்ட சொன்னா அவன் ஆளு யாரு என்ன ஏதுன்னு யாராச்சும் பண்ணுவ, அவன் ஆளு அடிச்சுட்டு ஓடுவான். இப்ப கூட அவனை மீட் பண்ணி எங்க அண்ணன் ஒரு பாச சைக்கோ, நீ ப்ரிப்பேர் ஆயிக்கோன்னு சொல்லதான் போறேன். இதை நான் ஒத்துக்க முடியாது. உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது மட்டும் நாங்க ஒத்துக்கணும், எங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா நீங்க ஒத்துக்க மாட்டீங்களோ? நான் போயிட்டு ஒரு 9:30 வரேன். ஏய், இரு 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 இரு. பர்த்டே கொடுக்கலான்னு இருந்தேன். இந்தா, இது கூட நல்ல டைம். என்னது இது? பார். ஹே, எப்படா வாங்குன? இப்பதான். போட்டுக்கோ. நல்லா இருக்கா? ஓகே, தேங்க்யூ. சிட்டு, பார்த்து போடி. சரி, ஓகேடா, நான் பாய். எங்கம்மா கிளம்பிட்ட? இந்த வீட்டு மாப்பிளைய கூட்டிட்டு வர போறேன். பாருடா. மாறன், நான் இவ்வளோ இம்பார்ட்டண்டான மேட்டர் பேசிட்டு இருக்கேன். இங்க உன் மைண்ட் இங்க இல்லவே இல்லையே, ஏன்? இல்ல, நாங்க வரதுக்கு முன்னாடி ஸ்வேதா திடீர்னு அவ பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்புனா. என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. Why do you have to accept it? அவ லைஃப், அவ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன் அவ கல்யாணம்லாம் பண்ணிக்க வேணாமா? இல்ல இல்ல, கரெக்ட் தான். ஆனா நான் என்னவோ அவ காலம் பூரா என் கூடவே இருந்துருவா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே வாழ்ந்துட்டு இருந்துட்டேன். இப்போ பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது தான், ஆமா இல்ல, கல்யாணம் ஆகி ஒரு நாள் போயிருவான்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படியே நடந்து கேட் வழியா வெளில போறா, கல்யாணம் ஆகி போற மாதிரியே இருந்துச்சு. அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. முதல்ல அவ பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் எப்படிப்பட்ட பையன்னு பார்க்கணும். மாறன், வண்டி தூக்குடா அவனை.
ஆட்டோல ஏறி வீட்டுக்கு மாறன். போ. நான் பாத்துக்கிறேன். ஏய் நீ ஓ அந்த எக்ஸ் மினிஸ்டர் பழனி தானடா உன்னை அமிச்சா? டேய் நீ ஏற்கனவே 2 வாட்டி மிஸ் ஆயிட்ட. இன்னும் எத்தனை நாள் மிஸ் ஆகுறான்னு பாப்போம். ஜாகிரதையா இரு.